வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஹோம்மேட் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது நம்ம பாலில் இருந்து எடுத்த பன்னீரை வச்சு செய்ய போகிறோம். இது ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் பாலில் இருந்து பன்னீரை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பன்னீர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு போன வீடியோவில் கூட காட்டியிருப்பேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பன்னீர் நல்லா உடச்சி விட்டுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியே சேர்க்க தேவையில்லைங்க, அதில் இருக்கிற மாய்ச்சரே போதும். இந்த மாதிரி நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கிடையில் நம்ம இந்த மாவுலேருந்து சிறு சிறு உருண்டைகளை எடுத்து நல்லா பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க. பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா அப்படி. இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ சர்க்கரை தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குது. தொட்டு பார்க்கும்போது நல்லா பிசுபிசுப்பு தன்மை இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிடலாம். அதில் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 சொட்டு ரோஸ் எசன்ஸ் விடலாம். இப்போது வானொலியில் எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. காஞ்ச எண்ணெயில் நம்ம உருட்டி வச்ச பால்ஸை போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் விட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போடலாம். எல்லாம் ஈவனாக வெந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாங்க. இப்போ குலாப் ஜாமுன் உருண்டைகளை நம்ம காய்ச்சி வச்ச பாகில் சேர்த்துக்கலாம். நல்லா ஊறட்டும். இப்போ குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.